ஆண்டோடைய வார்த்தைக்காக எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப கவனமாக நான் ஏற்கனவே சொன்னேன், நான் மரித்தால் நம்முடைய செவிகள் உயிரோடு இருக்க வேண்டுமானால் ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிற இந்த வசனங்கள் நம்முடைய செவிகளுக்குள்ள என்ன செய்யணும்? போகணும். அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு தந்த அந்த வாக்குத்தத்த வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. இதோ நான் புதிய காரியத்தை எனக்கு கவனிங்க செய்கிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நீங்கள் செய்கிறீங்களா, ஆண்டவர் செய்கிறாரா? எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவர் செய்கிறார். நீங்கள் நான் வேகமாக போக போகிறதில்ல, ஸ்லோவாக எளிமையாக அவங்களுக்கு சொல்ல போகிறேன். பல சமயத்தில் நாம் ஏதாவது செஞ்சு தான் பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. நாம் ஏதாவது செய்ய போய் பிரச்சனையில் மாட்டிக்கிறோம். அந்த பிரச்சனையில் மாட்டிக்கிறப்போ ஒரு உணர்வு நமக்கு வரணும். இப்படி தான் சவுல் என்ற ஒருத்தவன் தன்னுடைய வைராக்கியத்தினால எதையாகலும் ஒன்றை செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அவன் பிரச்சனையில் சிக்கிட்டான். ஒரு நாள் தமஸ்கு வீதியில் அவன் விழுந்து கிடக்கிறான். அப்போ கேட்குறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய, என்ன செய்யணும்? நான் விரும்பி செஞ்சு இப்படி என்ன செய்கிறேன், மல்லாக்க கிடக்கிறேன், ஒன்றுமே இல்லாமல் போயிட்டேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ இனிமேல் நான் அதை நீ ஒன்றும் செய்ய வேணாம்ப்பா, நீ போய் ஊருக்குள்ளே போ, அங்கே உனக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்கிறேன் சொல்லி அனுப்புனாரா இல்லையா? அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. பிரச்சனையே நாம் எதையாகலும் செய்ய ஆரம்பிக்கும் போது தான். நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக. அல்ல சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. இப்போ பாருங்க, நிறைய பேர் சும்மா இருக்கிறீங்க பாருங்க. வசனத்தை சொல்ல சொன்னால் சும்மா இருப்பீங்க. சேர்ந்து சொல்லுவோமா? பயத்தில் சொல்ற சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் சும்மா இருங்க. சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க. பிரச்சனை துரத்துனா ஓட முடியுது எலியாவால், சோர்ந்து போனால் புலம்ப முடியுது எலியாவால். அப்படியே சோர்ந்து சூரியச்செடிக்கு கீழே அவனால் படுக்க முடியுது. விரக்தியினால் அவனால் என்ன செய்ய முடியுது, பேச முடியுது. ஆனால் சும்மா இருந்தா சும்மா இருக்க முடியல. அல்லேலூயா. இந்த ஒரு எலியை பாருங்களேன். அந்த எலிக்கு ஒவ்வொரு நாளும் பல்லுடைய வளர்ச்சி ரொம்ப ஜாஸ்தியாக. ஒரு நாள் அது எதையாகலும் கொறிக்காமல் விட்டுட்டா பல்லு வேகமாக வளர்ந்து முட்டிக்குமா, வாயவே என்ன செய்ய முடியாதா, திறக்க முடியாதா, அந்த அளவுக்கு பல்லு வேகமாக. அதனால தான் போட்டு அது எதையாகலும் என்ன செஞ்சிட்ருக்கோம், தான் பல்லை வளர விடாமல் புரண்டிக்கிட்டே இருக்கும். நீ எலி அல்ல, நீ எலியா. அல்லேலூயா. நீ யார்? எலியா. எதையாகலும் சில பேர் சொல்ல, சும்மாவே இருக்க மாட்டியா, உன் கை சும்மாவே இருக்காதா சொல்லுவாங்க. இரும்பு பிடிச்ச கையும் சரங்கு பிடிச்ச கையுமா சும்மாவே இருக்காது சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், இந்த மாதம் நீங்கள் சும்மா இருங்க, தேவனுடைய பாதத்தில் நீங்கள் சும்மா இருங்க. அவர் செய்ய சொல்லுகிற காரியத்தை மட்டும் செய்யுங்க. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்வீங்க, பார்ப்பீங்க. அல்லேலூயா. எப்படியா நான் சும்மா இருக்க முடியும்? ஒரு நாள் சும்மா இருந்தாலே எப்படி நான் சமாளிப்பேன்ற மாதிரி ஒரு கேள்வி என்னை சுற்றி என்ன செய்யுது. ஒவ்வொரு நாளும் நான் பட்ஜெட் போட்டு போட்டு கணக்கு பார்த்து பார்த்து நான் என்ன செஞ்சிட்ருக்கிறேன், வேலைக்கு போய்ட்டு. இன்றைக்கி ஒரு நாள் நான் சும்மா இருந்தால் இந்த டியூக்கு என்னால் என்ன செய்ய முடியாது, முழுமையாக பணம் கட்ட முடியாது. திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு, திடீர்னு வேலையே இல்லை, திருப்பூரில் ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணுவீங்க? அப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் பார்த்து பார்த்து தானே செய்கிறீங்க. இன்றைக்கி ஆண்டவர்களோடு தெளிவாக பேசுவார். நீங்கள் என்ன செய்யணும்? வாசிங்க. யோவான் 16வது அதிகாரம் கடைசி வசனம். யோவான் 16 கடைசி. யோவான் 16வது அதிகாரம் கடைசி வசனம். உலகத்தில் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரியுது? உபத்திரம் இருக்கா இல்லையா உலகத்தில்? யாருக்கு இருக்கு? எல்லாத்துக்கும். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேன், நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும்
உலகத்தார் அல்ல. இதை விசுவாசிச்சா உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் இல்லை. நமக்கு என்ன பிரச்சனை? ஐயோ, நான் உலகத்தில் இருக்கிறேன், உலகத்தில் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன இருக்கும்? உபத்திரவம்னு நினச்சிட்டே இருக்கிறீங்க. உலகத்தில் இருந்தாலும் உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் ஒருவன் அன்பு கூர்ந்தால் பிதாவினுடைய அன்பு அவனுக்கு இல்லை, அதனால் அவனுக்கு உபத்திரவம் உண்டு. அல்லேலூயா. நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தான் அல்லாதது போல கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தார் என்ற விசுவாசத்தில் இருக்கும்போது பிதாவினுடைய அன்பு உங்களுக்கு உண்டு. ஆகையினாலே உபத்திரவம் அல்ல, வெற்றி பெற்ற இயேசு நமக்காக வைத்திருக்கிற ஜெயம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். ஆமென். நிறைய பேர் நீங்கள் அப்படியே சோர்ந்திருக்கிறத பார்த்தா இதை ஏற்றுக்கொள்ளாத மாதிரி தெரியுது. ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், பிரச்சனை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் பிரச்சனையே ஜெயிக்க பலன் தொடர்ந்து உங்ககிட்டே இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லா பிரச்சனைகளும் மேற்கொள்ள எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. அல்லேலூயா. என்னையா ஒன்று போனால் ஒன்று வருது, ஒன்று போனால் ஒன்று வருது. தொடர்ந்து எதையாவது ஒன்று முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது தான் அப்போ தான் மீண்டும் ஒரு முடிவின் ஆரம்பம்னு ஒன்று என்ன செய்யுது? முடிஞ்சால் ஒன்று தொடங்குது. அப்போ நான் என்ன பண்ணட்டும்? ஒரு சின்னதாக ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன். இது ரொம்ப உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும். அந்த கதைக்குள்ளே நீங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு காரியம் இருக்கும். பிரச்சனை எப்படி ஒரு தொடர் கதைன்னு. கதை கேட்க இஷ்டமா? அதுனா நமக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும். ஒரு ஊரில் நிறைய பேர் இருந்தாங்க. ஏன்னா ஒருத்தவன்னு சொன்னால் ஒருத்தன் மட்டும்தானா நீங்கள் கேட்பீங்க. அதனால் நான் இப்படி தொடங்குறேன். ஒரு ஊரில் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த நிறைய பேரில் ஒருத்தன் செத்து போயிட்டான். நிறைய பேரில் ஒருத்தன் செத்து போயிட்டான். இப்போ அந்த ஊருக்காரங்களுக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டுன்னா, இவனை எரிக்கிறதா புதைக்கிறதா? நல்லா சொல்லுங்கள். எரிக்கிறதா புதைக்கிறதா? எரிச்சிட்டா பிரச்சனை இல்லை, ஆனால் புதைச்சிட்டா ரெண்டு பிரச்சனை. எரிச்சிட்டா பிரச்சனை இல்லை, புதைச்சிட்டா ரெண்டு பிரச்சனை. ஏன்னா அவன் புதைச்ச இடத்துல புல்லு முளைக்குமா முளைக்காதா? முளைக்கலைன்னா பிரச்சனை இல்லை, முளைச்சிட்டா ரெண்டு பிரச்சனை. மாடு தின்னுமா திங்காதா? திங்கலைன்னா பிரச்சனை இல்லை, ஆனால் தின்னா ரெண்டு பிரச்சனை. பால் கொடுக்குமா கொடுக்காதா? கொடுக்கலைன்னா பிரச்சனை இல்லை, ஆனால் கொடுத்தா ரெண்டு பிரச்சனை. குடிக்கலாமா வேண்டாமா? குடிக்கலைன்னா பிரச்சனை இல்லை, குடிச்சா ரெண்டு பிரச்சனை. குடிச்சவன் இருப்பானா சாவானா? இப்போ இருந்தானா பிரச்சனை இல்லை, செத்துட்டானா ரெண்டு பிரச்சனை. செத்தவனை எரிக்கிறதா புதைக்கிறதா? இப்போ சொல்லுங்க, கதையை நான் தொடரவா வேணாம்ல? இதுதான் பிரச்சனை. எது பிரச்சனை? இதுதான் பிரச்சனை. இருக்கீங்களா? அல்லேலூயா. இப்படி தான் பிரச்சனை ரொட்டீனாக போயிட்டுருக்கோம். எந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் யோசிக்காதபடிக்கு தேவனுடைய கரத்தை பிடித்து கொண்டு நடக்க ஆண்டவர் நமக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். நான் சொல்லக்கூடிய சில வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். ஆதியாகமம் 1வது அதிகாரம். ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஆதியாகமம் 1வது அதிகாரம். அந்த முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கவனிங்க. இந்த 1வது அதிகாரத்தில் தேவன் இந்த பூமிக்கு வருவதையும், அந்த அதிகாரம் முடிவில் இந்த பூமியோட நிலைமை தலைகீழாக மாறியதையும் நீங்கள் என்ன செய்றீங்க? பார்க்குறீங்க. இதுதான் ஆண்டவர் சொல்கிற வாக்குத்தத்த வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், பழசு வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருக்கு. வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருக்கு. அந்த வெறுமையையும் ஒழுங்கின்மையும் மாற்ற உங்களால் முடியாது. மாற்ற உங்களால் முடியாது. தேவன் தான் என்ன செய்யணும்? மாற்றணும். அல்லேலூயா. எதனால் மாற்றுறாரு? உழைப்பினாலே அல்ல, வார்த்தையினாலே மாற்றுகிறார். உழைப்பினாலே ஆகாத சில சூழ்நிலை வரும். எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர் ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட 67,000 ரூபா வட்டி மட்டும் கட்டணும். சொல்லுங்க, 67,000 ரூபா. இந்த வட்டியை கட்டுறதுக்கே ஒரு மாதத்தினுடைய வரவு
போதுமானதாக இல்லை. இது அவருடைய புலம்பல். இந்த வட்டி கட்டுறதுக்கே என்னால் ஒரு மாதம் என்ன செய்ய முடியல, சம்பாதிக்க முடியலன்னா வாழ்நாள் முழுக்க உழைத்தாலும் இந்த வட்டி என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது. இங்கே தான் தெய்வத்தினுடைய துணை தேவைப்படுகிறது. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் நீங்கள் சமாளிச்சிருவீங்க. உங்களால் சமாளிக்க முடியாத ஒரு நிலை வரும்போது அங்கு உழைப்பினாலே கிடைக்கிற பிழைப்பல்ல, தேவனுடைய கிருபையினாலே, அவருடைய வார்த்தையினாலே, அவருடைய ஆசீர்வாதத்தினாலே கிடைக்கிற ஒரு பிழைப்பு உங்களுக்கு அவசியம் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு பகுதியை நீங்கள் என்ன செஞ்சீங்க, ஆதியாகமம் 26வது அதிகாரம், ஆதியாகமம் 26:12 வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்துல எப்ப எதனால விதை விதைச்சா நீங்க வாசிச்சு பாருங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்த வசந்த வாசிச்சு பாருங்க. இந்த பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னா 26வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. அப்பதான் தெரியும். பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில். பஞ்சம்னா என்ன அர்த்தம்? மழை இல்லை, விளைச்சல் இல்லை, ஆகையினால யாருக்கும் சோத்துக்கு வழி இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஆகாரம் எங்க இருக்குன்னு விசாரிச்சுட்டு எகிப்து போன்ற வளர்ந்த செழிப்பான நாடுகளுக்கு தானியங்களை வாங்க என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஈசாக்கு எங்கேயும் போகலை. ஆண்டவர் அவனை எங்கேயும் போக அனுமதிக்கலை. அப்படி நல்லா தெரிஞ்சிச்சு, நான் விதைக்கணும், நான் விதைச்சா அது முளைக்கணும். ஆனால் முளைக்கிறதுக்கு என்ன இல்லை, பூமி வறண்டு போய் விடாய்த்து போய் வெடிப்புள்ள பூமியாக மாறிடுச்சு. ஆனால் விதைக்கணும். அவன் எதை நம்பி விதைக்கல, பூமியை நம்பி விதைக்கல, சாமியை நம்பி விதைச்சான். கரங்களை தட்டி கத்தனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அப்போ முளைச்சதனுடைய வேருக்கு நீர் இந்த பூமியில கிடைக்கல. இந்த வேருக்கும் அங்க இருக்கக்கூடிய தேவனுடைய நீருக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. அதனால இந்த வேருக்கு வந்த நீர் பூமியிலிருந்து வந்த நீர் அல்ல, அது ஒத்தாசி ஒரு பர்வதங்களில் இருந்து வந்ததான அந்த ஒரு நீர், அது ஜீவ நதி. ஹல்லேலூயா. புரிஞ்சுதா உங்களுக்கு? அவன் விதைச்சா வெட்டாந்தரையில் எத்தனை மடங்கு விளைஞ்சுதான்? உதாரணத்துக்கு அவன் பஞ்ச காலத்தில் விதைச்சி ஒருவேளை இந்த பூமியிலிருந்து அந்த வேர் சாறு எடுத்துருந்துச்சுன்னா எப்படி விளைஞ்சிருக்கும்? இயற்கையா விளைகிற அளவு தான் விளைஞ்சிருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. அவன் எவ்வளோ விதைக்கிறானோ அதற்கு ஏற்றாறு போல தான் என்ன செய்யும். இந்த சாரும் நீரும் பூமியிலிருந்து வந்ததல்ல, இது தேவலோகத்திலிருந்து வந்தபடினாலே இந்த தானியத்தினுடைய இந்த விளைச்சல் இருக்கிறது அல்லவா, இந்த பயிருடைய அந்த வேருக்கு கிடைச்சதான இந்த நீர் அங்கிருந்து வந்ததுனால இப்போ பூமிக்குரிய விளைச்சல் இல்லை, இது என்ன விளைச்சல்? தேவனுக்குரிய விளைச்சல். எத்தனை மடங்கு விளையுது? 100 மடங்கு விளையுது. அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வேறு கொண்டவர்களாகி, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வேறு கொண்டவர்களாகி இருந்தால் சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பீர்கள், தன் காலத்தில் தன் கனி தருவீர்கள். அல்லேலூயா. நீங்க உழைப்பினாலே அல்ல, உழைப்பையும் தாண்டி தேவன் தருகிற அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலே, நீங்கள் மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே இந்த பூமியில நிரப்பப்பட்டவர்களா இருப்பீங்க. அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. எதுல வாழ போறீங்க? உழைப்பினால. உழைக்க ஒருவேளை உங்களுக்கு பலன் இருக்கலாம், உழைக்க உங்களுக்கு நிறைய தொழில் தெரிந்திருக்கலாம், அறிவு இருக்கலாம், அனுபவம் இருக்கலாம். ஆனால் உழைப்பதற்கு வேலை இருக்கணுமே. வேலை இல்லைன்னா எங்கே போய் உழைப்பீங்க? என்ன சங்கர், ஒரு நாளைக்கு வேலைக்கு போனால் 1500 சம்பளம் வாங்குவீங்க, வேலை இல்லைன்னா? வேலை இருந்தால் தானே. வேலை இல்லைன்னா, வேலை இல்லைனாலும் உங்களுக்குள்ள திறமை இருக்குது, திறமையை வச்சுட்டு என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதனால் இந்த மாதம் உழைப்பாளர் மாதம் அல்ல,
தேவனுடைய கிருபையை அவர் நமக்காக பெருக பண்ணுகிற மாதம். மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே அவர் நம்மை சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்கிற ஒரு மாதம். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? உழைப்பை நம்பி வருகிற பிழைப்பல்ல, தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு வனாந்திரத்திலே தண்ணீரையும் அவாந்திர வெளிகளிலே ஆறுகளை உண்டாக்குவேன். அதனால கோட்டான் குஞ்சுகள், வாசித்து பாருங்க 43வது அதிகாரம், ஏசாயா 43வது அதிகாரம் 20வது வசனம். நான் தெரிந்து கொண்டேன் வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் ஆறுகளையும் உண்டாக்குவதனால் என்னென்னலாம் கணம் பண்ணு வாசி பாருங்க. வலு சர்ப்பம், காட்டு மிருகம், கோட்டான் குஞ்செல்லாம் என்ன செய்யும்? எப்படி கணம் பண்ணும்? நமக்காக உண்டாக்குகிற தண்ணீரை குடிச்சிட்டு, நமக்காக உருவாக்குகிற ஆறுகள் நமக்காக மாத்திரம் இல்ல, ஜீவராசிகள் எல்லாம் பிழைப்பதற்காகத்தான் அந்த காரியம். அல்லேலூயா. புரிஞ்சுக்க, நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நமக்கு போக அழிந்தோடி அநேக ஜீவராசிகளுக்கு அது பிழைப்பு கொடுக்கிறது, ஜீவன் கொடுக்குது. அல்லேலூயா. அதனால அது ஆண்டவருக்கு அனுப்ப பண்ணுது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்காகத்தான் தண்ணீர்களை, நமக்காகத்தான் ஆறுகளை, நமக்காகத்தான் ஆசீர்வாதங்களை உண்டாக்குகிறார். அந்த ஆசீர்வாதம் நமக்காக மாத்திரம் இல்ல, நம்மால் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. அல்லேலூயா. கடந்த வாரம் ஒரு கம்பெனி ஓனரோட பேசியிருந்தேன். ஐயா, எல்லாத்தையும் விற்றுட்டு பேசாமல் நான் அமைதியாக உட்காந்துடலான்னு சொல்லி பார்க்குறேன். ஆனால் ஒன்று என்னை தடுக்குது. என்னை நம்பி ஒரு 10 குடும்பம் என்ன செய்கிறாங்க, எடுத்துகிட்டு 10 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க. பல வருஷமாக என்ன செஞ்சுருக்காங்க, வேலை செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக தான் இந்த பிஸ்னஸை நான் என்ன செஞ்சுருக்கிறேன், தொடர்ந்து நான் பண்ணிட்டுருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் இன்னும் 10 பேருக்கு கிடைக்கட்டுமே நினைக்கக்கூடிய அந்த நல்ல மனசுக்கு முன்னால் ஆண்டோடைய வார்த்தை அதை தான் சொல்லுது. என் ஜனங்களுக்கு நான் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் என் ஜனங்களை தாண்டி அநேகருக்கு என்ன செய்யணும், அநேக ஜீவராசிகளை பிழைப்பூட்டக்கூடிய ஒன்றாக என்ன செய்யணும், மாறணும். அல்லேலூயா. இன்னும் ஒரு பகுதியை நீங்கள் வாசிச்சு பாருங்க. மத்தேயு 14வது அதிகாரம் 29வது வசனம். மத்தேயு 14:29. வா என்றார். இப்போ கவனிங்க, இந்த 2 பகுதியை நீங்கள் தெளிவாக, ஆதியாகமம் 26, மத்தேயு 14 சொன்னேன். ஆதியாகமம் 26 நடந்தது இயற்கையினாலே வந்த விளைச்சல் அல்ல. இயற்கையினாலே வந்த விளைச்சலாக இருந்தால் 1 மடங்கு எப்பொழுதும் போல விளைஞ்சிருக்கும், 100 மடங்கு விளைய வாய்ப்பு இல்லை. இங்கே ஒரு இயற்கையான மனுஷன் தண்ணி மேலே என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. ரெண்டுமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று. அல்லேலூயா. தேவனை நீங்கள் நம்பும் போது, இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கறது, நீ இயற்கையை பார்க்காத, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை நீ பார்ப்ப. அல்லேலூயா. அல்லேலூயா. 100 மடங்கு விளைச்சல்லாம் யாருமே நினச்சி பார்க்க முடியாது. அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று. அதுவும் பஞ்ச காலத்தில் 1 மடங்கு விளைச்சலை கூட என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இயற்கையை மிஞ்சி, இயற்கையினாலே கிடைக்காதது இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனாலே நமக்கு கிடைக்கப்பெறும். அல்லேலூயா. பேதுரு சாதாரண, அவனுக்கு நல்லா தெரியும், மொழி போவனு தெரியும். ஆனாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவன் அனுபவிக்க விரும்பினான். 12 பேர் போட்டில் இருக்கிறாங்க, யாருக்கு அந்த ஆசை வரல. ஆனால் வான்னு சொல்ல ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அனுபவத்தை என் வாழ்க்கையில் நான் பெற போகிறேன்னு சொல்லி அவன் எழுந்து நடக்க ஆரம்பிக்கும் போது தண்ணீர் கூட அவருடைய காலடியில் கற்பாறையாக மாறி போயிடுச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. இயற்கையை நம்பி வாழ போறியா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அனுபவத்தை ஆண்டவருடைய வார்த்தையினாலே நீ பெற போறியா? அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே,
தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறதான அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிலை எப்படிப்பட்ட நிலை என்று சொல்லி நீங்கள் பாருங்கள். இன்னொரு பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 17வது வசனம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள். என்ன கவனிங்க. முதல் காரியம் சொன்னேன், இயற்கையினால் வராதது தேவனால் வந்தது. 2வது, தோற்றத்தை பார்க்காதீர்கள். தோற்றத்தை இதான் பவுல் சொல்றார், தரிசித்து நடக்காதீங்க. தரிசித்து உங்களை சுற்றி என்ன வேணாலும் பிரச்சனை இருக்கட்டும், உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும், எதை பற்றியும் யோசிக்காதீங்க. எதை பற்றியும் யோசிக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறத மட்டும் செய்யுங்க. அல்லேலூயா. அவர் உங்களுக்காக எல்லாத்தையும் செய்யணும்னா அவர் சொல்கிற சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யுங்க. அல்லேலூயா. நாகமானே உனக்கு சுகம் கிடைக்கணும்னா அவர் சொன்ன காரியம் சின்ன காரியம் தானே, அதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி ஊழியக்காரர் சொன்னது போல இந்த ஊழியனாகி அடியான் சொல்கிறேன். வின்சன் பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. எத்தனை கரெக்டாக சொல்லுங்கள்? 5 சார். 2 கண்ணை கரெக்டாக என்ன செஞ்சுருக்கணும் பார்த்துட்டு தான் நான் கை காட்டினா அது 5ஆ 2ஆன்னு கரெக்டாக உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு ஒன்று சொன்னார்னா தோற்றத்தை என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. இவங்களெல்லாம் பந்தி இருக்க கட்டளை எடுங்க, உட்கார சொல்லுங்க, இவங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்றப்ப தோற்றத்தை பார்த்து சொல்கிறேன். ஐயா இருக்கிறது வனாந்திரம், கஜானாவில் இருக்கிறது 300 வெள்ளி படம். 300 வெள்ளி படத்துக்கு வாங்கினாலும் இவ்வளோ பேருக்கு என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அப்படியே அவங்களை உட்கார வச்சுட்டு போயிட்டு எங்கே இவ்வளோ பேருக்கும் சமைச்செல்லாம் கொண்டு வரதெல்லாம் கஷ்டம்னு சொல்லி தோற்றத்தை பார்த்து நிறைய காரியத்தை பேசிகிட்டு இருக்கிறானுங்க. தோற்றத்தை பார்க்காத, உட்காருனா உட்காரு, எழுந்துருன்னா எழுந்துரு. என்னுடைய வார்த்தையை மட்டும் என்ன செய். உன்கிட்ட என்ன இருக்குது அதை என்கிட்ட கொண்டு, அவங்ககிட்ட என்ன இருக்குது அது மட்டும் என் கையில் கொண்டு. உங்கள் திறமைகளை, உங்கள் தாளந்துகளை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கதான பலனை தேவனுடைய பாதத்தில் வைத்து விட்டு காரியத்தை செய்ய ஆரம்பிங்க. அது ஒரு பெரிய அற்புதத்தை தோற்றத்தினாலே வராதது தேவனிடத்திலிருந்து வரும். அல்லேலூயா. காற்றல்ல, மழை அல்ல, எப்படியா தண்ணி கிடைக்கும், தண்ணியை பற்றி உனக்கு கவலை இல்லை, நான் சொன்னதை செய்யறது தான் உன்னுடைய வேலை. அல்லேலூயா. இது பள்ளத்தை வெட்டுன்னா என்ன செய், பள்ளத்தை வெட்டு. சூழலை என்ன செய்யாத, பார்க்கவே பார்க்காத. அல்லேலூயா. அல்லேலூயா. எலியா பலிபீடம் கட்டினா, விறகு அடுக்கினா, சுற்றி தண்ணி ஊற்றினா, பலி காலையை வெட்டி அப்படியே மேலே வச்சிருக்கிறான். இப்போ யார் பற்ற வைக்கிறது, யார் பற்ற வைக்கிறத பற்றி உனக்கு பிரச்சனை இல்லை. நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவைகளை எரித்து சாம்பலாக மாற்றும். அல்லேலூயா. உனக்காக வானம் திறக்கப்பட்டு உனக்கான அற்புதங்கள் அங்கிருந்து வரும். அல்லேலூயா. சரி, ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாமா? ஆதியாகமம் 14வது அதிகாரம் 14 to 16. இது வீட்டுக்கு போய் இந்த 14வது அதிகாரம் முழுக்க படிங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30:17. கவனிங்க, சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் எத்தனை மணி நேரம்? 24 hours. இவனை கொஞ்சம் யோசிச்சு பாருல. அழுகிறதுக்கே பலன் இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் போக சொல்கிறார். அழுகிறது கூட நல்ல பலன் இல்லை. ஆனால் 24 மணி நேரம் எப்படி அவன் சண்டை போட்டிருப்பான், எப்படி யுத்தம் பண்ணியிருப்பான், கொஞ்சம் யோசிச்சு பாரு. சாத்தியமா? சாத்தியமே இல்லை. பலத்தினால் வராதது தேவனுடைய ஜெயத்தினால் வரும். அல்லேலூயா. ஆபிரகாம்கிட்ட இருந்தது 318 பேர். வேலைக்காரங்களுக்கு ஆயுதம் தரிச்சிட்டான். 4 நாடுகளுடைய ராஜாக்களுக்கு விரோதமாக போகிறான். அந்த பகுதியை நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும். எத்தனை ராஜாக்களுக்கு விரோதமாக போகிறான்? 4 ராஜாக்களுக்கு விரோதமாக புறப்பட்டு போய் ஜெயிச்சானா? யார் ஜெயிச்சது? ஆபிரகாம் அல்ல,
ஆபிரகாமுடைய பலன் அல்ல, பின்னாக இருந்த தேவன் அந்த ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. துரத்திட்டு போய் தாவீது பிடிச்சிட்டு வந்தது 24 hours அவன் யுத்தம் பண்ணது, அது அவனுடைய பலன் அல்ல, தேவன் தந்த பலன். அல்லேலூயா. இந்த மாதத்துல உங்ககிட்ட இருக்கிற பலனை தாண்டி தேவனுடைய அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில நிகழப்போகிறது. ஆமென். பலத்தினாலே வராத ஜெயம். அடுத்தது வாசிச்சு பாருங்க, யோவான் 6வது அதிகாரம் 13வது வசனம். யோவான் 6:13. வாசிங்க. கவனிங்க, 5 அப்பம் 2 மீன். எண்ணிக்கையை வைத்து அல்ல, எண்ணிக்கையினால் வராதது. நல்லா கவனிங்க, இதனுடைய தலைப்பு என்னன்னா, எண்ணிக்கையினால் வராத திரட்சி. நீங்க எண்ணி எண்ணி என்ன செய்றீங்க, காரியங்களை பார்க்குறீங்க, பட்ஜெட் போட்டு என்ன செய்றீங்க, சொல்ல பண்றீங்க. ஒவ்வொரு காரியத்தை நீங்க எண்ணி எண்ணி பார்க்கும்போது தான் பல சமயத்தில் நமக்கு ஒரு பயமும் பற்றாக்குறையும் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. நல்லா புரிஞ்சுக்க. ஜனங்களை தொகையிட்டு எண்ணும் பொழுது 4 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலேன். எதிரி நாடு 3 லட்சம் பேர்னா தைரியமா யுத்தத்துக்கு போவான். எதிரி நாட்டில் 10 லட்சம் பேர்னா என்ன செய்ய மாட்டான், யுத்தத்துக்கு போக மாட்டான். இது எண்ணிக்கையின் மேல வைக்கிறதான நம்பிக்கை. அதனாலதான் ஆண்டவர் மக்கள் தொகை எடுப்பை அவர் விரும்பினது இல்லை. மக்களை தொகை விட வேண்டாம். மக்களை தொகையிட்டீங்கன்னா நீ உன் பலத்து மேல நம்பிக்கை இருப்ப, அதெல்லாம் தொகையிடாத, நான் இருக்கிற என் மேல உன்னுடைய நம்பிக்கை வை என்று சொல்லி தொகையிடுவதை தேவன் விரும்பினதே இல்லை. தாவீது ஒரு முறை தொகையிட்ட போது தாவீதுக்கு ஆண்டவர் வாதைகளை அவருக்கு முன்பாக கொண்டு வந்து வைக்கிறார். நீங்கள் சொல்கிறேன், தொகையிடாதீங்க, எண்ணி பார்த்து சொல்ல பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறத கர்த்தர் சொல்லுகிற விதத்தில் நீங்கள் என்ன செய்ய சொல்ல பண்ணுங்க. இந்த முந்தா நாள் காலையில் 1ஆம் தேதி காலையில் ஒரு நபருக்கு நான் ஒரு தொகை பணம் அனுப்ப வேண்டும்னு சொல்லி பார்க்குறேன். செல்ஃபோனை பார்த்துட்டே இருக்கிறேன், ஒன்றுமே இல்லை. ஆனால் அனுப்பணும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபோன் வந்துச்சு. அவருடைய ஃபோன் வந்து அடுத்த செகண்ட் பார்க்குறேன், எனக்கு அந்த தொகையும் வந்துருந்துச்சு. அவ்வளோ பெரிய சந்தோஷம். சின்ன தொகை தான், ஆனால் பல சமயத்தில் இப்படி போன வாரம் சொன்னேன்னு நினைக்கிறேன், ஐசபத்தியார்ட்ட சொன்னேன், 206 ரூபா இருக்குது, 2000 ரூபா தேவை, 262 ரூபா 10 பைசா. இன்னும் அந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட வச்சுருக்குறேன், அப்படியே பார்த்துருக்குறேன். இன்னும் அது காலிலேருந்து 10 முறை பார்த்துட்டு இன்னும் மாறவே இல்லையா. திடீர்னு அங்கே வந்து ஃபோன் வருது. அடுத்து எடுத்து பார்க்குறேன், முன்னால் ஒரு 2 இருக்குது, 2262 ரூபா 10. அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஒன்றுமே இல்லை. எதையுமே தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம காரியங்களை செய்யும்போது நீங்கள் வச்சிருக்கிறத வச்சு கணக்கு போட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உன் கணக்கு 5 அப்பம் 2 வேணும். ஆனால் தேவை 5000 பேருக்கு மேலே, 5000 புருஷர்கள் மட்டும், ஸ்திரீகள் பிள்ளைகள்லாம் கொஞ்சம் கணக்கு பாருங்கள், ஒன்றுமே முடியாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்க வேண்டுமானால் உன் கையில் இருக்கிறத அடிக்கடி என்ன செய்யாத, எண்ணி பார்த்து அதன் மூலம் விரலுக்கு ஏற்ற வீக்கம்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா விரலுக்கு ஏற்ற வீக்கம் தான் அது. அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. தேவனுடைய கரத்திலிருந்து கிடைக்கிற ஆசீர்வாதத்தினாலே ஒரு பெருக்கம் என்று சொல்லி நினைக்கும் போது உன்னுடைய வாழ்க்கை ஒரு பெரிய திரளான ஆசீர்வாதத்துக்கு நேராக போகும். அல்லேலூயா. சரி, இன்னொன்று லூக்கா 5வது அதிகாரம் 5வது வசனம். லூக்கா 5:5. கவனிங்க, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல. இப்போ என் திறமையினால அல்ல, உங்க வார்த்தையை நம்பி போடுறேன். என் திறமையை நம்பி பிரயாசப்பட்ட ஒன்றும் கிடைக்கல. இப்போ உங்கள் வார்த்தையை நம்பி வலையை என்ன செய்ய போட போகிறேன்னா ஆசீர்வாதம் 2 படகு நிறைய ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இங்கே சொல்கிறேன், திறமையினால் வராதது, தேவனுடைய வார்த்தையினால் வந்தது. அல்லேலூயா. ஏற்கனவே நான் சொன்னேன், எண்ணிக்கையினால் வராதது, தேவனுடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க. தரையில் பந்தி இருக்க சொன்னாங்க, எல்லாம் தரையில் உட்காந்தா. இந்த வனாந்தரத்துலேருந்து எங்கேருந்து வரும்னு எவனும் கேள்வி கேட்கல. கேள்வி கேட்டதெல்லாம் சீஷர்கள் தான்.
உட்கார சொன்னப்போ எல்லாரும் உட்காந்துட்டாங்க. அவங்கள யாரும் எதையுமே என்ன செய்யலை, கேள்வி கேட்க. அவங்க இயேசு விசுவாசித்த அளவுக்கு கூட சுவிசல் இயேசு என்ன செய்யலை, விசுவாசிக்கல. அல்லேலூயா. பல சமயத்தில் உலக மக்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறத விட நம்முடைய விசுவாசம் குறைவாக இருக்குது. அதனால தான் ஆண்டோடைய அற்புதத்தை நம்ம அடையாமல் அதை பெற்றுக்கொள்ளாமல் போகிறோம். நீங்கள் சொல்கிற பேதுருக்கு நிறைய திறமை இருந்துச்சு, நிறைய பிரயாசம் இருந்துச்சு, ஆனாலும் படகு நிரம்பல. இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ திறமை, எவ்வளோ பிரயாசம், இது வரைக்கும் கடன் அடையலை, இது வரைக்கும் பூர்த்தி ஆகலை, இது வரைக்கும் விருத்தி ஆகலை, இது வரைக்கும் திருப்தி ஆகலை, இது வரைக்கும் எதையும் நிவர்த்தி ஆகலை, எல்லாமே தொடர்ந்து பிரச்சனை. இன்றைக்கி ஒன்று சொல்லுங்கள், ஆண்டவரே என் திறமை இல்லைப்பா, என் திறமையில் நான் பிரயாசப்பட்டது உண்மைதான், ஆனால் ஒன்றும் கிடைக்கலை. உங்கள் வார்த்தையின்படி நான் இனி செய்ய போகிறேன், வார்த்தையின்படி செய்ய போகிறேன், அதில் ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வைங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதம் உங்கள் திறமையை தாண்டிய இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவன் தம்முடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியது மூலம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்போ வாசித்து பாருங்கள். மார்க் 5வது அதிகாரம் 26வது வசனம். மார்க் 5:26. மார்க் 5:26. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு இப்போ என்ன கவனிங்க, திறமையினால வராதது, இப்போ மருத்துவத்தினால வராத சுகம். அல்ல கவனிங்க, மருத்துவத்தினால வராத சுகம். எல்லா மருத்துவத்துக்கும் பின்னால சுகத்தை தாண்டி ஒரு மரணம் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க, சுகத்தை தாண்டி மரணம் இருக்குது. அந்த மருத்துவரே கடைசியில் சொல்லுவாங்க, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், பார்த்துட்டோம், இனி சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இது எல்லா மருத்துவர்களும் கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு டயலாக். ஆனால் இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, மருத்துவத்தினாலே தீராத வியாதி, மருத்துவத்தினாலே கிடைக்காத ஒரு சுகம் என்னை இனி தொடுவதனாலே உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. தேவ பிரசன்னம் உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறது. தேவன் சர்வ வல்லமையுள்ளவராக சிங்காசனத்தில் இங்கே அமர்ந்து கொண்டு இருக்கிறார். அப்படி வஸ்திர தொங்கலினாலே இந்த ஆலயம் நிரம்பி இருக்கிறது. அப்படி வஸ்திர தொங்கலின் ஒரு ஓரத்தை தொடுவாயானால் அந்த ஒற்றை தொடுதல் உடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் எந்த மருத்துவத்தினாலும் எந்த சிகிச்சையினாலும் குணமாக்க முடியாத ஒரு பெரிய அற்புத சுகத்தை அது நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையில் கொடுக்கும். ஒருவேளை உனக்கு இல்லாமல் இருக்கலாம், உன்னை சார்ந்தவர்களுக்காக நீ தேவ சமூகத்தில் போய் கேட்கலாம், ஆண்டவரே என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள், ஆண்டவரே என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள், எவ்வீரை போல நீ வந்திருக்கலாம், உனக்கு ஆனா நீ ஸ்திரியை போல நீ வந்திருக்கலாம். நீ போகும்போது ஒரு அற்புதத்தை உடைய வாழ்க்கையில் பார்க்க வேண்டுமானால் இப்பொழுது ஒரு தொடுதலை, இப்பொழுது ஆண்டவர் உனக்காக கொடுக்கிற இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமையை நீ புரிந்து கொள்வாயானால் உனக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். கவனிங்க, கல்வியினால் வராதது, கல்வியினால் வராதது. நீங்க நினைக்கிறீங்க ஞானமும் அறிவும் புத்தியும் கல்வியினால வரும்னு சொல்லி. ஆனா பவுல் சொல்லுகிறார், அவரே நமக்கு ஞானமும் நீதியும் மீட்புமானார். கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் இருக்குது என்று சொல்லி கொலோசையர்ல பவுல் நமக்கு சொல்லுகிறார். அவ கவனிச்சு பாருங்க, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் அது பெந்தெகோஸ்தே நாள் 19 நாடுகள்ல இருந்து படித்த பெரும் மேதைகள் வந்திருக்கிறாங்க. பல்வேறு மொழிகள் பேசப்படுகிறது, எல்லா மொழிகளும் பேசுகிற ஜனங்க இருக்கிறாங்க. ஆனால் அவங்க பேசுகிற மொழி இந்த படிப்பறிவு இல்லாத இந்த மீனவ மக்களுக்கு தெரியாது. இந்த படிப்பறிவு இல்லாத இந்த கலிலேயர்களுக்கு அவங்களுடைய கிரேக்க பாஷை, அவங்களுடைய மற்ற பாஷைகள்லாம் தெரியவே தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேலே வரும்போது அவர்கள் பற்பல பாஷைகளை பேசுகிறாங்க. அங்கே உள்ளவங்களாம் ஆச்சரியப்படுறாங்க, கலிலேயர் அல்லவா, கல்வி கூட போகாதவர்கள் அல்லவா, படிப்பறிவு இல்லாதவர்கள் அல்லவா, பாமரர்கள் அல்லவா,
அறிவே இல்லாத அந்த ஜனங்களுக்கு எப்படி எங்களுடைய தாய்மொழி தெரியும், எப்படி இலக்கணத்தோடு எங்களுடைய தாய்மொழியில் இவர்கள் பேசுகிறார்கள் சொல்லி உலகம் ஆச்சரியப்பட்டது. நீங்கள் சொல்கிறேன், எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, படிப்பினாலே எல்லாம் வந்துடும் சொல்லி நீங்கள் படிப்பை ரொம்ப தூக்கி அப்படியே தலைமையில் வச்சுக்காதீங்க. இந்த உலகம் படித்தவங்களால தான் நீங்கள் பெரும் பாடுபட்டு கொண்டிருக்குது. படிப்பறிவை தாண்டி ஒரு தெய்வ கிருபை உங்கள் மேலே வரட்டும். அநேக குடும்பத்தில் பிள்ளைகள் மார்க்கை எடுத்துகிட்டு வரும்போது நல்லா உட்காரணும்ப்பா, இந்த சாஞ்சு தூங்குற இடம் இல்லைப்பா, நல்லா கவனிங்க. சின்ன பிள்ளைகள்லாம் நல்லா தலை நிமித்தி அப்படியே என்ன செய்யணும், நல்ல விறுவிறுப்பான படம் பார்க்கும்போது சில பேர் நுனி சீட்டில் உட்காந்து பார்த்தோன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா பின்னாடி சாய முடியல, அவ்வளோ விறுவிறுப்பாக என்ன செய்தா போதா. என்ன வின்சென்ட், நீங்கள் என்ன செய்யணும், நல்லா கவனிக்கணும். நிறைய பேர் உண்மையாகவே உங்களுடைய அன்பு, உங்களுடைய பாசத்தை நினச்சி நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். எனக்காக நீங்கள் ஜெபிக்கிற நேரம் தயவு செஞ்சு எனக்கு முன்னாடி நீங்கள் இங்கே உட்காந்து கண்ண மூடி ஜெபிக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். ஆனாலும் நான் செய்தியை முடித்த பிற்பாடு நீங்கள் அப்படி செஞ்சிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. படிப்பினால எதுவும் பெருசாக நமக்கு படிப்பு ரொம்ப அவசியம்தான், அத்தியாவசியம் அல்ல. அதனால் படிப்புக்காக உங்கள் பிள்ளைகளை ரொம்ப கடிந்து கொள்ளாதீங்க, ரொம்ப கட்டுப்படுத்தாதீங்க, ரொம்ப அவங்கள போட்டு திணிச்சு ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. ஆனால் படிப்பை தாண்டி பரிசுத்த ஆவியானவர் உங்கள் பிள்ளைகள் மீது வரும்போது உலகம் அவளை பார்த்து ஆச்சரியப்படும். அல்லேலூயா. படிப்பினால் வராத ஒரு பெரிய ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருவார். இன்னொரு இடத்துல நீங்கள் வாசித்து பாருங்கள், 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 4:1. ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, இறந்து போனான், கடன் கொடுத்தவன் 2 குமாரரையும் அடிமையாக்கி கொள்ள. அதனால கவனிங்க, பணத்தினாலே தீராத கடன் எவ்வளோ வந்தாலும் உடனே என்ன செஞ்சிடும், போயிடும். இவர் தான் கரை புரண்டு ஓடிச்சு, ஆனால் ஓடிட்டே தான் இருந்துச்சு, நிறைய வந்துச்சு, நிற்கவே இல்லை. என்னைக்கு உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாருடைய பாதம் யோர்தானில் பட்டுச்சோ வந்ததெல்லாம் ஒரு குவியலாக குவிய தொடங்குச்சு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். வாழ்க்கையில் வருகிற ஆசீர்வாதம் உனக்காக தேங்கி நிற்க வேண்டுமா? உனக்காக ஒரு சேமிப்பாக ஒரு குவியலாக அது இருக்க வேண்டுமா? உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாருடைய பாதங்கள் ஒரு வீட்டில் படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு ஒரு சகோதரி மிகப்பெரிய கடன் பிரச்சனை இருக்கிறாங்க. இப்ப கடன் இவர்கள் குடும்பத்தை அடிமையாக்க வருகிறது. கொஞ்சம் யோசிச்சுப்பால, கடன்காரங்க வந்து வாசல் இன்னும் சத்தம் போட்டால் அந்த தெருவில் கனத்துக்குரியவங்களாக வாழ்ந்த நீங்கள், மதிப்புக்குரியவங்களாக இருந்த நீங்கள், 4 பேர் உங்கள் வீட்டு வாசலில் கடனுக்காக வந்து கேட்டு வந்து சத்தம் போட்டால் உங்களுடைய மனசு எப்படி இருக்கும்? கடன்பட்டான் நெஞ்சம் போல கலங்கினான் ரங்கை வேந்தன்னு சொல்ல அந்த கடன்பட்ட அந்த மனசு உள்ளே இருக்கக்கூடிய அந்த வேதனுடைய உச்சம் ரொம்ப மோசம், அவமானத்தினுடைய வலி ரொம்ப ஜாஸ்தி. அந்த மாதிரி 2 பேரும் அடிமையாக்க வர்றாங்க. இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை வருது, நீ போய் என்ன செய், வீட்டை பூட்டிட்டு அநேக வெறும் பாத்திரங்களை நீ என்ன செய், வாங்க. கடனுக்கு கடன் வாங்க சொல்கிறதா இல்லையா? நல்லா சொல்லுங்க. ஏற்கனவே கடன், இப்போ நீ இப்போ என்ன வாங்கு, கடன் வாங்கு. எப்படி கடன் வாங்குறதா? வெறும் பாத்திரத்தை கூட கொடுக்கறதுக்கு நம்ம ஆளுங்க என்ன செய்கிறாங்க, யோசிக்கிறாங்க. வெறும் பாத்திரத்தை கொடுக்கறது கூட இன்னைக்கு இல்லை. ஆனால் அந்த சூழலில் அந்த அம்மா போயிட்டு பிள்ளைகள்லாம் வெறும் பாத்திரங்களை வாங்கி வீட்டை என்ன செஞ்சுட்டாங்க, நிரப்பிட்டாங்க. இப்போ எல்லாம் எண்ணெய் எல்லா பாத்திரத்தையும் நிரப்பிடுச்சு. இப்போ கடன்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ள ஒன்று, ஆண்டவரே நான் வெறும் பாத்திரப்பா, நான் வெறும் பாத்திரம், ஒன்றுமே இல்லாத பாத்திரம். நான் எப்பயோ ஒன்றும் இல்லாமல் போயிருப்பேன். என் பிள்ளைகள் அடிமைகளாக ஆக்கப்பட்டிருப்பாங்க, என் குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கோம். இன்றைக்கி நான் இப்படி இருக்கிறேன்னா இதுக்கு காரணம் என்னை நிரப்பி அந்த அபிஷேக தைலம் நீங்கள் தான் அப்பா, என்னை நிரப்பி அந்த ஒலிவை என்ன நீங்கள் தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எழுப்புவோமா தேவ சமூகத்தில்? எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே,
நீ வெறும் பாத்திரம் என்பதை நீ உணர்கிற பொழுது அந்த நொடியிலே தேவனுடைய நிரப்புகளுடைய வல்லமை. நீ வெறும் பாத்திரம், நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் சிறுகவும் நீர் பெருக வேண்டும். உடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரம் அல்ல ஆண்டவரே. உடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரம் அல்ல. நான் சிறுமையானவன் மாத்திரமல்ல, நான் வெறுமையானவன் தகப்பனே, நான் வெறுமையானவன். அந்த சகோதரியை கேட்டீங்கன்னா சொல்லுவா, நான் வெறும் பாத்திரம், நான் வெறும் பாத்திரம், நிரப்பப்படாத பாத்திரம். என்னை நிரப்பி அவர் பயன்படுத்துகிற பாத்திரமாக, இன்றளவு என்னை பற்றி உலகம் சாட்சி பகிரக்கூடிய ஒரு பாத்திரமாக ஆண்டவர் தான் என்னை மாற்றினார் என்று சொல்லுவார். நான் பலனற்றவன், யுத்த பயிற்சி இல்லாதவன், ஆனாலும் தேவன் தான் 4 ராஜாக்களை ஜெயிக்க எனக்கு கிருபை தந்தார், பலன் தந்தார் என்று ஆபிரகாம் சொல்லுவான். எனக்கு திறமை இருந்துச்சு, ஆனா என் திறமையில பிரயாசத்தை தாண்டி ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை தான் என்னை நிரப்புச்சுன்னு பேதுருவை கேட்டா சொல்லுவா. அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, எந்த நிலைமையில இருக்கிறீங்க? உங்களுடைய இயலாமையை தேவனுக்கு முன்பாக சொல்லுங்க. உங்களுடைய இயலாமையில சோர்ந்து போகிற உனக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன், பலன் இல்லாதவனுக்கு பலனை பெருக பண்ணுகிற ஆண்டவர், மங்கி எரிகிற உன்னை மீண்டும் தூண்டி சுடர் விட்டு எரியத்தக்கதாக ஆண்டவர் உனக்குள்ளே ஒரு அக்கினியை போடுவாராக. அல்லேலூயா. நன்றி தகப்பனே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. கோயவனே கோயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. அர்ப்பணித்து உங்கள் மீது கர்த்தருடைய வார்த்தைகள் அப்படியே வந்து பலிப்பதாக. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நன்றி சொல்லி கரங்களை தட்டி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா.